அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 22/3/2026 பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி திதியும் பரணி நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சதுர்த்தி திதி என்றாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளை விளக்கக்கூடிய ஒரு திதி. பெரும்பாலும் சதுர்த்தி திதியில் சங்கடங்கள், மனசு கஷ்டம், காரிய தடைகள். சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 5 வருஷம் ஆகியும் கட்டி முடிக்க முடியாது. பூசு வேலை பண்ணல, வாசக்கால் வைக்க முடியல, எதனா ஒரு பிரச்சனை வருது, வீடு கட்டி பாதியிலே நிற்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை, வீடு, கோவில், அந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த சதுர்த்தி திதியின் போது பரணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுடைய கிழமையிலே சுக்கிரனின் நட்சத்திரம் பெற்று அதிலே இந்த சதுர்த்தி திதி சம்பவிக்கிறது. இந்த சதுர்த்தி திதியானது காரிய தடைகளை நீக்கக்கூடிய வல்லது. சூரிய பகவானுடைய முழு ஆற்றலை பெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையின் போது இந்த திதியும் இணையும் பொழுது அதி அற்புதமான ஆற்றல்கள், எடுத்த காரியத்திலே வெற்றிகள் வரக்கூடியது. அதே போல பரணி நட்சத்திரம், பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் என்ற பழமொழியே இருக்குது. பரணி நட்சத்திரத்திலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த தரணியே ஆளக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் என்பது சான்றோருடைய வாக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடைப்பட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இறை வழிபாடு, சிவபெருமான், விஷ்ணு பகவான் இணைய வேண்டும். அதாவது ஞாயிறு என்பது ஆண் கடவுள், சுக்கிரன் என்பது கடவுளின் பால் இனங்களிலே சுக்கிரன் பெண்ணாக கருதப்படுகிறார். இந்த இவ்விரண்டு கிரகங்களும், சுக்கிரன் என்றால் மகாவிஷ்ணு, ஞாயிறு என்றால் அக்னி, அது சிவபெருமான். சங்கர நாராயணர் என்ற ஒரு வடிவம் சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் இணைய பெறுகின்ற சங்கர நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, இது ஒரு ஊரே இருக்குது, சங்கரன் கோவில்னு ஒரு ஊரே இருக்குது. நீங்கள் உங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரும். சங்கர நாராயணன் கோவில்னு போட்டிங்கனாலே அது ஒரு ஊர் பேரே சங்கர நாராயணன் கோவில்னே பேர். இந்த சிவனும் விஷ்ணுவும் இணைந்த திருமேனி உருவத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாளிலே காரிய தடைகள் நிவர்த்தி அடையும். கோமதி அம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும். சங்கரநாராயணுடைய தர்மபத்னியார் கோமதி அம்மன் என்று பெயர். கோ என்றால் பசு, மதி என்றால் சந்திரன். கோமதி அதாவது லக்ஷ்மியும் பார்வதியும் சேர்ந்த ஒரு அம்சம். கோ என்றால் பசு, மதி என்றால் சந்திரன். இந்த இரண்டு தேவியரும் சேர்ந்த ஒரு தேவியர் தான் கோமதி அம்மன். இந்த அம்பாளையும் இந்த பெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா காரிய தடைகளும் நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு இறை வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மையான விஷயங்கள் ஏற்படுகிறது. மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, ராசி மண்டலத்திலே சந்திரன், இன்பமான சூழல், எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல சாதகமாக அமைத்து கொண்டு கணவன் மனைவி இடத்திலே நல்ல ஒற்றுமை பாராட்டக்கூடிய விஷயங்கள், நல்ல இன்பமான சூழல்கள். சந்திரன் 7ஆம் பார்வையாக உங்களது ராசி மண்டலத்தை 7ஆக பார்க்கிறார். இதனால் பல்வேறு விதமான சுப விஷயங்கள், அதே போல கணவன் மனைவிடத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய விஷயம். நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய தருணங்கள், கேளிகை கொண்டாட்டம், நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுதும் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து. ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல லாபங்களும் வெற்றிகரமான முயற்சிகளும் இருந்தாலும் சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைந்து 11ஆம் இடத்திலே சூரியன் அமையப்பெறுகின்றார். உங்கள் கோபத்தினால் சில நேரங்களிலே பிரச்சனை, மறைமுகமான எதிரிகள் சம்பாதிக்கக்கூடிய நாள் இந்த நாள். நண்பனும் பகைவனாவான் என்பத கருத்துகள் போல உங்கள் நண்பர்களே இந்த நாளிலே உங்களுக்கு விரோதித்து கொள்ளக்கூடிய தருணங்கள். ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களது அமைதியே உங்களை இன்று உயர்த்தும். மௌனமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து
சிறப்பான முறையிலே உங்களது பல்வேறு கருத்துக்களை அமைதியாக இருந்தே உங்களது காரியத்தை சாதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு நல்ல முயற்சி, நல்ல லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பம். ராசி மண்டலத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரனும், சில நேரங்களிலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறும் சனியால் சில சில பிரச்சனை. தாயார் தந்தையார் இடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், தந்தையார் வழி சொத்துக்களால் சில பிரச்சனை. அதே போல எடுத்த முயற்சிகள் சற்று காலதாமதமாக வரக்கூடிய நிலை. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது அது இழுவையிலேயே இருந்து வரக்கூடிய ஒரு நிர்பந்தம். எடுத்த காரியத்திலே சற்று வெற்றி குறைவு, நல்ல உறக்கம் இல்லாத தன்மைகள் வந்து சேர்கிறது. எனவே நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய தருணங்கள், முயற்சிகளிலே வெற்றி. அதே போல 9ஆம் இடத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே சந்திரனும் சேர்க்கை. சில நேரங்களிலே தொழில் சார்ந்த இடங்களிலே சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்களது அமைதியான சூழ்நிலையிலே சற்று முயற்சிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது வெற்றியை தரக்கூடிய நிமித்தங்கள். அதே போல நீங்கள் கண்டிப்பாக உடல்நிலையும் மனோநிலையிலும் சற்று வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு தேவையில்லாத நபர்களால் சில குழப்பங்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து சிந்தித்து செயல்படுத்தும் போது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள். சில நேரங்களிலே எதிர்பார்த்த முயற்சியால் சில சில பிரச்சனைகள். அதே போல வீண் விதண்டாவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உற்றார் உறவினரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையற்ற நபர்களுடன் பழக்க வழக்கத்தை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். காலதாமதமாக செல்லக்கூடிய பழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வெற்றிக்கான பாதை சிறப்பாய் அமையும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு விடாத முயற்சி. அதே போல பல்வேறு இடங்களில் லாபகரமான சூழ்நிலையை எடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் லாப நோக்கத்தோடு செய்யும்போது லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். பிறருக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாக செய்யுங்கள். தேவையில்லாத நேரங்களிலே வீண் அலைச்சலை வந்து சேரும். வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாண பாக்கியங்கள். அதே போல தேவையற்ற விஷயங்களுக்காக மனத்தை குழப்பித்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுதும் நீங்கள் லாபத்தையும் நல்ல ஆதாயத்தையும் பார்க்கலாம். இரவு நேரங்களிலே சற்று தூக்கத்தை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் ராசிக்கு 12லே சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே உறக்கம் வராமல் தவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். எந்த ஒரு முயற்சியை செய்யும் போது நல்ல ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய நிமித்தங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது லாபங்கள். அதே போல சில சில நேரங்களிலே ஆகாரத்திலால் சில பிரச்சனைகள். நீங்கள் உண்ணக்கூடிய உணவை சற்று கவனமாக நன்கு சரிபார்த்து உண்ணுங்கள். சில நேரங்களே உடல் பாதிப்பு, உடல் உஷ்ணத்தினால் சில சில அரிப்பு போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய தருணங்கள். எனவே சற்று கவனமாக இருங்கள். உங்களது ராசிநாதனாக சுக்கிர பகவான் 6ஆம் பாவத்திலே அமையப்படுவதால் சில நேரங்களிலே நோய் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உடல் உபாதைகளும் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே முன்கோபத்தினால் பிரச்சனை. தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. வங்கி சார்ந்த விஷயங்களுக்கு சற்று ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல நீண்ட நாட்களாக உங்களது தொழில் முன்னேற்றத்துக்காக அயலாது வழிக்கூடிய நீங்கள் ப்ரமோஷன் போன்றவற்றை வாங்கலாம், விருதுகள். அதே போல தொழில் சார்ந்த இடத்திலே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய தருணங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சியிலே நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு முயற்சியை செய்யும் போதும் நல்ல இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாள். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு வெற்றிக்கான விஷயங்கள் அதீதமாக நடைபெறுகிறது. அதே போல உங்கள் ராசினான குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதே போல குழந்தை பாக்கியங்கள், வீடெங்கும் நல்ல விசேஷங்கள் நடைபெறக்கூடிய தருணங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி. உற்றார் உணவிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். அதே போல நீண்ட நெடுந்தூர பயணங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல சில நேரங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடத்திலே பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முயற்சியும் செய்யுங்கள். அதே போல லாபகரமான விஷயங்கள் நல்லபடியாக இருப்பதால் சற்று கவனமாக இருந்து முயற்சி செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே சில சில பிரச்சனைகள் இருந்து வந்து அது நிவர்த்தி அடைந்தாலும் சற்று மன சஞ்சலும் மனக்குழப்பங்களும் நீடித்து வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து எதிர்பார்த்த வெற்றி, லாபங்கள். அதே போல சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு நிர்பந்தம். எந்த ஒரு நபரும் உங்களுக்கு உதவி செய்யாது இருந்து இருந்து உங்களது மனவேதனை அனைத்தும் நீங்கி
நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படும் போதே லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. அதே போல முயற்சி செய்து நல்ல லாபத்தை பெறும்போது எடுத்த காரியத்திலே வெற்றி. நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நீங்கி எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல முயற்சி செய்த பலன்கள், எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல ஆதாயங்கள், சிலருடைய நட்பினால் ஏற்படக்கூடிய லாபங்கள், அதே போல உற்றார் உறவினர்களால் சில சில கருத்து வேறுபாடு, அதே போல ராசி மண்டலத்திலே செவ்வாய் அமைப்பெறுவதனால் சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தம், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சற்று கோபம் இல்லாமல் செய்வது மிகவும் நல்லது. நிதானமே பிரதானம் என்ற வாக்கிற்கிணங்க எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், நிதானமாக இருங்கள். இது உங்களது வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பல்வேறு முயற்சிகள் செய்யும் போதும் நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள். தேவையில்லாத நபரிடத்திலே உங்களது முக்கிய விஷயங்களை சொல்லாமல் இருங்கள். அதே போல நல்ல லாபங்களை வர பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு பிரமுகர்களை சந்தித்து வாருங்கள். நல்ல நல்ல விஷயத்தை செய்யும்போது நல்ல லாபங்கள் வரும். தானம், தவம் போன்ற விஷயத்தை செய்து வாருங்கள். மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்துங்கள். முயற்சியிலே வெற்றியடையலாம். அதே போல நல்ல பாராட்டுகளும் பரிசுகளும் வரக்கூடிய தருணம். எனவே நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய நிமித்தங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல எந்த ஒரு முயற்சியையும் அனுபவித்து செய்யுங்கள், நல்ல லாபங்களை பெறலாம். இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.